ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டெஃபினிஷன்ஸ் அண்ட் கோல்ஸ் ஆஃப் குரூப் ஒர்க். ஸோ சோஷியல் குரூப் ஒர்க் வந்து மெத்தட்ஸில் செகண்ட் மெத்தட், அதாவது சோஷியல் கேஸ் ஒர்க் ஃபர்ஸ்ட் மெத்தட், சோஷியல் குரூப் ஒர்க் வந்து செகண்ட் மெத்தட். ஸோ இதில் வந்து நம்ம டெஃபினிஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மர்ஃபி சொன்ன டெஃபினிஷன் என்னென்னா, இட் இஸ் அன் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் சோஷியல் ஃபங்க்ஷனிங் த்ரூ பர்பஸ்ஃபுல் குரூப் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ ஒரு பர்சனோட ஃபங்க்ஷனிங், ஒரு இண்டிவிஜுவலோட ஃபங்க்ஷனிங் வந்து நல்லா முன்னேற்றப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுற குரூப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் குரூப் ஒர்க், சோஷியல் குரூப் ஒர்க்குன்னு அவங்க சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரெக்கர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the group worker enables various types of group to function in such a way that both group interaction and program activities contribute to the growth of individual and the achievement of desirable social goals. சோஷியலாகவும் அந்த கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அண்ட் இண்டிவிஜுவல் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் சோஷியல் குரூப் ஒர்க் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மேரி பார்க்கர் ஃபாலெட் அவங்க என்ன சொல்கிறாங்க, we do not get the whole power of the group unless every individual is given full value and is giving full values. அதாவது இப்போ ஒரு குரூப்பில் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால், அந்த குரூப் ஒர்க்கோட பவர் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக எப்போ கிடைக்கும் அப்படின்னா, ஈச் இண்டிவிஜுவல் ப்ரெசன்ட் இந்த குரூப் வந்து அந்த குரூப்போட முன்னேற்றத்துக்கோ இல்லை அவங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த இண்டிவிஜுவலுக்கும் அது ஒரு ஃபுல் வேல்யூ கொடுக்கும், அவங்க சேர்ந்துருக்க குரூப்புக்கும் ஃபுல் வேல்யூ கொடுக்கும். ஸோ கீ பாயிண்ட்ஸாக அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சோஷியல் குரூப் ஒர்க் எப்படி ட்ரான்சிட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குரூப் ஒர்க் எப்படி அப்படின்னு சொன்னால், ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி மொபிலைசேஷன் இல்லை எந்தெந்த விஷயத்தில் கஷ்டப்படுறவங்களாம் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து ரிசீவர் எண்டில் இருந்தும் ரொம்ப ஹையர் பவரில் இருக்கவங்க வந்து அவங்களுக்கு மானிட்டரி ஹெல்ப்போ இல்லை அவங்களுக்காக ஒரு ஷெல்டர் கட்டி கொடுக்குறது, இந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கிவ்வராக இருந்திருக்காங்க. இப்படி தான் ஃபஸ்ட்டு குரூப் ஒர்க் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இப்போ வந்து குரூப் ஒர்க்கோட ட்ரான்சிஷன் எப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸாக மாறி இருக்குது. அதாவது எங்களுக்கு வேண்டியதை நாங்களே செஞ்சுக்கிறோம், யாரோ ஒருத்தரோடது டிபெண்ட் பண்ணி நாங்கள் இல்லை, எங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்குதுன்னு அந்த குரூப் ஐடென்டிஃபை பண்ணி அந்த இஷ்யூஸை சார்ட் பண்ணி அதிலேருந்து அவங்க எப்படி வந்து முன்னேறுறாங்க அப்படிங்கிறது தான். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்போ நிறையா சுய உதவி குழுக்கள் அப்படின்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே குரூப் ஒர்க்குக்கு கீழே வரும். அவங்க ஒரு ப்ராப்ளம், ஒரு பிஸ்னஸ் செட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மானிட்டரி நீட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட்டே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும், நிறைய ஃபண்ட்ஸ் வேவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறது தான் குரூப் ஒர்க்கு. நெக்ஸ்ட் வந்து ஸோ ரிக்ரியேஷன், பிஹேவியர் மாடிஃபிகேஷன், சோஷியல் சேஞ்ச் டெவலப்மெண்ட், இது எல்லாத்துக்குமே குரூப் ஒர்க் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். குரூப் ஒர்க்கோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், குரூப் கவுன்சிலிங். அந்த குரூப் கவுன்சிலிங்கில் என்னென்னா, ஒரே விதமான இஷ்யூஸோ இல்லை திங்ஸ் அண்டர்கோ பண்ணுறவங்கள ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறது. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஏதோ ஒரு காமன் பாயிண்டில் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. அவங்க வந்து மேபி ஃபேஸ் பண்ண விஷயமா அது இருக்கும், இல்லை இனிமேல் அவங்க ஃபேஸ் பண்ண போகிற விஷயமா இருக்கும். இப்போது அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ கேன்சர் சர்வைவர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கேன்சர் ஃபைட் பண்ணி அவங்க சர்வைவ் பண்ணி வந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒரு குரூப் கவுன்சிலிங்கில் வருவாங்க. அதாவது நான் இந்த ஸ்டேஜில் இப்படி கஷ்டப்பட்டேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி இருந்துச்சு, அப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுவாங்க அந்த குரூப் கவுன்சிலிங் இதில். அந்த இடத்துல புதுசாக மேபி கேன்சர் அண்டர்கோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். ஓகே, இவங்க இதெல்லாம் தாண்டி இப்படி வந்து ஃபைட் பண்ணி இப்போ வந்து வந்திருக்காங்க, ஸோ நம்ம அண்டர்கோ பண்ணிகிட்ருக்கிறதுலேருந்து நம்ம தாண்டி வந்துடலாம் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதை தாண்டி வந்தவங்களுமே ஓகே, நம்ம தனியாளாக இல்லை, நம்மளை மாதிரி நிறைய பேர் அதை தாண்டி வந்திருக்காங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் குரூப் கவுன்சிலிங் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அங்கே என்னெல்லாம் நடக்கும், ரிஃப்ளெக்ஷன், இன்டர்ப்ரிட்டேஷன், கிளாரிஃபிகேஷன், ரோல் பிளேயிங், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் குரூப் கவுன்சிலிங் வந்து நம்ம வந்து குரூப்பில் வந்து என்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம இன்றைக்கி டெஃபினிஷன்ஸ் அண்ட் கோல்ஸ் பார்த்துட்டோம்ல. நெக்ஸ்ட் டாபிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் குரூப் ஒர்க் வந்து சீக்கிரமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.